வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். விசாகன் குட்டிக்கு ஈத் ஹாலிடே வந்து என்னையோட முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதே நேரம் மார்னிங் கொஞ்சம் கார்டன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி டே எப்படிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்னு பாருங்கள். சரியான வெயில். நம்ம ஊரில் 10 மணிக்கு இருக்குள்ள வெயில், அது வந்து இப்போ 6:30 ஆரம்பிச்சிருச்சு. வாக்கிங் போகலான்னு பார்த்தேங்க. வாக்கிங்லாம் போக முடியாது போல், செம்ம வெயிலாக இருக்குது. இந்த வெயிலில் போயிட்டு வந்தோன்னா, வாக்கிங் போயிட்டு வந்தோன்னா நல்லா தான் இருக்குது. வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே செம்ம டயர்டாகிடுது, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சரி ஓகே, வாக்கிங் போவேணாம் அப்படின்ட்டு இந்த ஒரு ரவுண்டோடு முடிச்சுட்டு கார்டன் வேலை பார்க்கலான்னு இருக்கேன். செம்மையாக சுல்லுன்னு அடிக்குது, ஃபேஸ்லேயே அடிக்குது. சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்டன் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். சுண்டக்காய் செடி பார்த்திங்கன்னா நல்ல வழியிலே இருக்குங்க. இது தாண்டி இப்படி கூட போகவே முடியல. அதனால் இதை தான் வந்து வெட்ட போகிறேன். அதுக்காக தான் கோடாரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது முள் இருக்கிறதுனால மேலே வந்துட்டு ஃபுல்லாக கிழிக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வந்து வழியே கிடையாது. கொஞ்சம் நகர்ந்தாலும் அப்படியே கீறுற மாதிரி இருக்குது. ஸோ குட்டீஸ் வந்தாங்கனாலே பயமாக இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த கோடாரி எங்கே வாங்கினேன் அப்படின்னா, ஜீலிட்னு ஒரு ஷாப் இருக்குது எங்கள் வீட்டுக்கிட்ட, கிராண்ட்மால் பக்கத்தில். அங்கே தான் வாங்கினேன். நல்லா இருக்குங்க. நாங்களும் மரம் வெட்டுறதுக்கு வந்துட்டு என்னென்னோ வாங்கி பார்த்தோம், சரி வரல. இந்த கோடாரி தான் கரெக்டாக இருக்குது மரம் வெட்டுறதுக்கு. இந்த சுண்டக்காய் செடியை வந்து கட் பண்ணியாச்சுங்க. ஆக்சுவலாக எனக்கு பொதுவாக மரம் வெட்டுறது, செடி வெட்டுறது இதனாலே கொஞ்சம் யோசித்து தான் பண்ணுவேன். பட் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ரொம்ப வந்து கீரை ஆரம்பிக்குதா. ஸோ குட்டீஸ்க்காக கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் சரி எக்ஸ்ட்ரா இது தானே கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கட் பண்ணியாச்சு. நல்லா எவ்வளோ பெரிய களை பாருங்கள். இதுவே வழியில் இருக்கப்போ என்ன பண்ணுறது, சரி அப்படின்ட்டு தான் கட் பண்ணியாச்சு. செடிக்கு தண்ணி ஊற்றினா தாங்க கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுட சுட கொதிக்க தண்ணி வர ஆரம்பிச்சிரும். பொன்னாங்கண்ணி கீரை செடி பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு. நான் ஒரு தடவை தான் திரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு நான் கன்சீவாக இருந்தப்போ வச்சேங்க. ஒரு 4-5 குச்சி வச்சேன். இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வந்துருச்சு. முன்னாடி இந்த இடத்துல கருவேப்பிலை செடி இருந்ததுங்க. அது ஆக்சுவலாக பிடுங்கி நட்டு வச்சுட்டோம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ செட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா அதோட வேர் வந்து இருந்திருக்கும் போல் கொஞ்சம் அதில் இருந்து சின்ன கருவேப்பிலை செடியாக வருதுங்க. ஆனால் இங்கே மெயினான கருவேப்பிலை செடி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதோட வேர்லேருந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 6 கருவேப்பிலை செடிக்கிட்ட குட்டி குட்டியாக வருது. முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சுரக்கா கேட்டிருக்காங்க, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் அவங்க 2 டேஸ் முன்னாடி வந்தாங்கங்க. வந்துமே என்னால் கொடுக்க முடியல. என்னாச்சு அப்படின்னா, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் சென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மெயிலில் பண்ணுங்கள் அப்படிலாம் இன்ஸ்டாவில் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டுமே அனுப்பலை. அதனால் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அவங்களால ரீச் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ரிப்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கமெண்ட் பார்க்க ரொம்ப கூட லேட் ஆகலைங்க. ஒரு 5 நிமிஷம் தான் லேட் ஆச்சு. அதுக்குள்ளார வந்துட்டு டிலே ஆகிடுச்சு போல். நம்ம காம்பவுண்ட் வரைக்கும் வந்துட்டு எங்கள் வீடு தேடி கரெக்டாக வர முடியல அவங்களால. ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த அன்னைக்கு. நிஜமாலுமே சாரிப்பா. நான் என்ன சொல்கிறதுனே தெரில. அன்றைக்கி நானுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். இவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்து நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கார்டன் வேலை பார்த்தேங்க. அதுக்கே பாருங்கள் எவ்வளோ வேர்வன்ட்டு. எங்கள் கார்டனில் நாங்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறோம். எல்லாம் வந்து ஆஃபீஸில் வேர்வை சிந்தி உழைக்கிறேன்பாங்க. நான் வந்து கார்டனில் வேர்வை சிந்தி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கூலிங்காக இருக்குங்க. இந்த இடத்த விட்டுட்டு இந்த கார்டனை விட்டு கொஞ்சம் வெளியில் போனாலும் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே அனலாக இருக்குது. நம்ம எப்படி ஏசி ரூமில் இருந்துட்டு இப்போ நார்மலான ரூமுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா இப்போ செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே குளுன்னு இருக்குது. இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் கிரேவியும் செஞ்சாச்சுங்க. திங்ஸ் எல்லாம் வேணுமா, அதனால நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா சூப்பர் மார்க்கெட், இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் வெஜிடபிள்ஸு எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அச்சுக்கு மெயினாக குக்கும்பர் கேட்டுட்டு இருந்தா, அப்புறம் ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தா. சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஸ்டாக் வந்து நல்லா புதுசாக வந்திருக்கும். போய் பார்ப்போம் உள்ளார என்னென்னலாம் இருக்குது, நான் என்ன வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நம்ம காயாக பார்த்த பேரிச்சம்பழம்லாம் எப்படி பழுத்துருச்சு பாருங்கள், செம்மையாக பழுத்துருச்சு. பேரிச்சம்பழம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பழுத்து கீழே விழுந்துருக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டு தான், யாரும் எடுக்க மாட்டாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பேரிச்சம்பழம் இது கீழே கூட கணக்கு. எல்லாம் ஆனால் காஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா பழுக்கலை. அதுக்குள்ளாரே வந்துட்டு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி கீழே விழுந்துருச்சு.
வாங்கியாச்சுங்க. எது என்ன ரேட் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீ என்ன வாங்கின? கூட வந்ததுக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க மேடம். என்ன வாங்கினேன் நீனு? குல்ஃபி வாங்கினியா? குல்ஃபி நல்லா இருக்குமாச்சு? குல்ஃபி பிடிக்குமா உனக்கு? எனக்கு குல்ஃபி எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்கா? எப்படி இருக்கு? ஷேர் பண்ணுறியா அம்மாக்கு அதில் நீ வச்சுருக்கிறதுல? ஓகே, இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸே வாங்கிட்டு வந்தாச்சு. புதினா வந்து ஒரு கட்டு வந்து 1.5 ரியால் சொன்னாங்க. ஸோ இது வந்து 1.5 ரியால். மல்லி வந்துட்டு 1.5 ரியால். இப்போ வந்து புதினா மல்லிலாம் ரேட்டு ஜாஸ்தி தாங்க, ஏன்னா வெயில் டைம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். வெள்ளரிக்காய் வந்து கிலோவே வந்து 2 ரியால் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக இருந்தது. வெள்ளரிக்காய், குக்கும்பர். அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி வாங்கினோம். அச்சுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வாங்க தானே மெயினாக இது பண்ணியிருந்தோம், அதனால் வாங்கியாச்சு. இது வந்து 3.5 ரியால் சொன்னாங்க ஒரு பாக்ஸு. அதுக்கடுத்து தக்காளி வந்து கிலோ 3 ரியால். ஆப்பிள் வந்துட்டு கேஜி 6 ரியாலுங்க. நான் வந்து 1/2 கிலோ வாங்கினேன், ஸோ 3 ரியால் வந்துச்சு. ஆரஞ்சு கிலோ இது வந்துட்டு 4 ரியால். பச்சை மிளகா வந்துட்டு கிலோ வந்து 10 ரியால் சொன்னாங்க. அவகேடோ கிலோ 9 ரியால். நான் ஒன்று போதுன்ட்டு இது வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்தது லெமன் வாங்கியிருந்தாங்க. லெமன் ரேட்டு நான் வந்து கேட்கல. இதெல்லாம் தான் இங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணது. ஊருக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணணும். வேணும், எதுக்கு அதை வச்சிட்ருக்கீங்க? ஸ்ட்ராபெரி ஆயிருந்தாங்க. சாப்பிட்டீங்களா? அது முன்னாடி 3 கொடுத்தனே, சாப்பிட்டீங்களா? சரி சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? வந்து வெளியில கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இந்த இடத்துல நான் வந்து ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், பட் இன்னைக்கும் நாங்க வந்து போறோம். அங்க போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். சர்ப்ரைஸ். ஸ்கேட்டிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஷட்டில் பண்ணலாம், நம்ம விளையாடலாம். என்ன இதான் வந்து ஹமாத் போர்ட் விசிட்டர் சென்டர் இருக்குங்க. அந்த முன்னாடி வந்துட்டு நம்ம ஃபிஷ் அந்த அக்வாரியம் எல்லாம் காமிச்சோம் இல்லையா, அந்த இது வந்து இந்த சைடா தான் போகணும். சைட்ல எழுதியிருக்காங்க பாருங்க, ஹமாத் போர்ட் விசிட்டர் சென்டர். செம்மையா இருக்குங்க. நீங்க வந்துட்டு பாக்கல அப்படின்னா அந்த இடம் போய் விசிட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சைட் ஃபுல்லாமே நல்ல கிரீனரிஸா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நிறைய டேட்ஸ் மரம் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. அவ்வளவுதான், இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். எங்கப்பா வந்திருக்கோம்? மிசைட் பார்க் தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி மிசைட் பார்க் வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு தான் போறோம். அச்சுக்கு வந்து மெயினா பிளே ஏரியா விளையாடுறதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா. ஆமா, ஆனா இப்ப தூங்கிடுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல ஏஞ்சிருவா. ஏஞ்சி விளையாட விடலாம். நீ என்ன பண்ண போற? ஸ்கேட்டிங்கா? ரேஷ்வந்த் நீனு? ரெண்டுமே. உங்களுக்கு கிடையாது பேட், எங்களுக்கு வருவீங்க எல்லாமே, உங்களுக்கு ஓடி போயிருங்க. நானும் சுகன்யாவும் பேட் விளையாட போறோம். இதுதாங்க நம்மளுடைய மிசைட் பார்க். நல்ல பெருசா இருக்கும் பார்க்கு. ஸ்கேட்டிங்க்கு ரெடி ஆகுங்க. உட்காரத்துக்காக ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டு நல்லா ரூஃபா கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்கங்க. இவ்வளோ பிளே ஏரியா இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டே இருந்தாலுமே அந்த அளவுக்கு ரஷ்ஷே கிடையாது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:15 கிட்ட ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு ரஷ்ஷே இல்லை பாருங்க. ரேஷன் உனக்கு ஸ்கேட்டிங் பண்ண பிடிக்குமா? பிடிக்குமா? நிறைய பிடிக்குமா? லீவ் நாளில் கூட இந்த பசங்க கேட்டுட்டு இருக்காங்கல்ல சுகன்யா, போலாமா போலாமான்ட்டு. ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த பிள்ளைங்களுக்கு. ஆமா, போலாமாமா போலாமாமா அப்படின்றானுங்க. அது இவங்க 2 பேரும் செட்டு சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். விசாகன் குட்டி வந்து அவனாவே போட்டுட்டு இருக்கான். ஷூ மட்டும் என்னைய போட சொல்லி கூப்பிடுவான். இல்லை தங்கம்? சன்செட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இப்போல்லாம் டெய்லியுமே என்னவோ சன்செட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அப்படியே செக்க செவந்த வானம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வழியாக வெளியில் கிளம்பி வந்தாச்சுங்க. அப்பா வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஏதாவது ஒரு வேலை சரியாக இருக்குது. இப்போயுமே கிளம்புறதுக்குள்ளார அரிபரின்ட்டு குட்டீஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கிட்டு அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ளார போதும்னு போயிடுது. இப்போ வந்து நல்லா ஜாலியாக நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி விளையாட போகிறோம். பார்த்து போங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஸ்கேட் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. வாக்கிங் ட்ராக்லலாம் ஸ்கேட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த சைடாக போய்கிட்டு இருக்காங்க. இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு. டீஸ் 2 பேரும் எங்கே போயிருக்காங்க? ஸ்கேட்டிங். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேட்டிங். அச்சுக்குட்டி பிளேயிங், என் வீட்டுக்காரர் அதை வாட்சிங். அதோட எங்கள் திங்ஸையும் பார்த்துக்க சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். வீட்டில் இருந்தால் ஒரே இதுவாக இருக்குல்லடா, கொஞ்சம்
ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரியே இருக்குங்க. ஏன்னா ஃபுல் டைமும் வேலைன்னு போய்கிட்டே இருக்கிறதுனால வெளில வந்தால் தான் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் கிளைமேட்டும் கொஞ்சம் ஹியூமிடிட்டி தெரியல. ஆமாம், நல்லா இருக்குல்ல. வெயிலுக்கு யாராவது ஷேடடான ப்ளே ஏரியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த லாக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்ல ஷேடடில் இருக்குது பாருங்கள். நியர்பை இது மாதிரி ஒரு பெருசாக ஒரு 5 கொடை இருக்குல்ல, 5 கிட்டே இருக்குது. அவ்வளோ ப்ளே ஏரியாவும் இருக்குது. என்னம்மா? ஃபுட்பால் கிரவுண்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க, சைக்கிளிங், அதெல்லாமே இருக்குது. ஆமாம், நாங்கள் போன தடவை நானும் ஜீவிதாவும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ போய் பண்ணுவோமா நம்ம? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவரால் வியூ வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க 5 இது எல்லாமே இருக்குது. அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஒரு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் இந்த மிஸ்ஸைட் பார்க் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கிட்ட தாங்க நாங்கள் வாக்கிங் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஹியூமிடிட்டியாக இருந்து. பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்குது. மிஸ்ஸைட் பார்க் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக குட்டீஸும் என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோம். நைட்டு டின்னர் வந்து அங்கேயே வெளியில் ஷாப்லேயே வந்து வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கொத்து பரோட்டா, இடியாப்பம் கொத்து எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் காரம் தாங்க ஜாஸ்தியாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நாளைக்கு குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் வந்து ஈத் ஹாலிடேலாம் முடிஞ்சு ரீஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தாச்சு. அப்போ தான் இவங்க தூங்கி ஏந்திரிக்க கரெக்டாக இருக்கும். எவ்வளோ நாள் லீவுன்றதுனால அவங்க ரொம்ப லேட்டாக ஏந்திரிச்சு பழகிட்டாங்க இல்லையா, அதனால் போயிட்டு தூங்க வைக்கணும். இன்றைக்கி நிலா வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, நல்லா பெருசாக இருந்தது, ஃபுல் மூன் மாதிரி இருந்தது. அப்படியே சைடில் ஜனூப் ஸ்டேடியம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.